அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நேரத்தில் நாம் துஆ கேட்டால் மக்காவில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதை போன்று இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் வந்து ஐயு துஆ அஸ்மா யா ரசூலுல்லாஹ், எந்த நேரத்தில் நாம் துஆ கேட்டால் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் இரவின் கடைசி நேரத்தில், அதாவது ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பு தஹஜ்ஜுடைய நேரத்திலும், ஒவ்வொரு ஃபர்லு தொழுகையில் கடைசி அத்தஹியாத் இருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன்பும் இந்த இரண்டு நேரத்திலும் நாம் கேட்கும் துஆ உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள். அல்லாஹ் அக்பர். தொழுகையின் கடைசி அத்தஹியாத் இருப்பில் அத்தஹியாத், ஸலவாத், துஆ ஓதியதற்கு பிறகு நாம் துஆ கேட்கும்போது கையை உயர்த்தி துஆ கேட்காமல் நாம் அத்தஹியாத் நிலையிலேயே நாம் துஆ கேட்க வேண்டும். நாம் எத்தனையோ துஆக்கள் கேட்டிருப்போம், சில துஆக்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும். நம்மில் எத்தனை நபர்கள் நபியவர்கள் சொன்ன இந்த நேரத்தில் நாம் துஆ கேட்டிருப்போம். நபியவர்கள் சொன்ன இந்த நேரத்தில் நாம் துஆ கேட்போம். அல்லாஹ் நம்முடைய எல்லா துஆக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.